காஞ்சிபுரம் அருகே 640 கோடியில் கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைய உள்ளது. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை நாடு முழுவதும் தடை செய்யலாமா? ஹரியானா, கர்நாடகாவை சேர்ந்த 3 புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பெண் மருத்துவர்களுக்கு இரவு பணி 12 மணி நேரத்திற்கு மேல் பணியமர்த்தக்கூடாது என மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை. மருத்துவர்கள் பேச்சுவார்த்தையை நேரில் செய்வதற்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக உள்ளார் அதிசி. அதிசியின் பெயரை பரிந்துரைத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் டெல்லி முதலமைச்சராக்குவதுதான் ஒரே இலக்கு. கெஜ்ரிவால் வழிகாட்டுதலில் டெல்லி மக்களை பாதுகாப்பேன் என முதலமைச்சராக தேர்வு பெற்ற அதிசி உறுதி. மதுரை மற்றும் சென்னையில் சதமடித்தது வெயில். வானிலை ஆய்வு மையம் தகவல். திராவிட சாயலில் விஜய் பயணிக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மதுவிலக்கு போராட்டத்திற்கு வித்திட்டது மதிமுக. மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபயணம் சென்றதாக வைகோ பேட்டி. சாம்சங் தொழிற்சாலை 119 ஊழியர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல், பொது இடங்களில் ஆபாசமாக பேசுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். நெல்லையில் சாலை விபத்தில் 4 பேர் மரணம். இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் லாரி மோதியதில் உயிரிழப்பு. உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 30 பேரில் 13 பேர் விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. ஆட்சியர் உத்தரவு. கர்நாடகாவை சேர்ந்த பெண் ஒருவர் ஓலா பைக்கிற்கு எதிராக நூதனமான முறையில் பிரச்சாரம். சமூக வலைதளங்களில் வைரல். மதுரையில் பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம். சிகிச்சை பலனின்றி மேலும் ஒருவர் உயிரிழப்பு. பாம்பனில் அமைந்து வரும் புதிய ரயில் பாலம். மின்சார ரயில் இயங்குவதற்காக மின்கம்பங்கள் அமைத்து உயர் மின்னழுத்த வயர்களை இணைக்கும் பணி தீவிரம். பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலத்தில் அவரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. வந்தவாசியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 2 பேர் கைது. 48 லட்சம் ரூபாய் ரொக்கம், 82 சவரன் நகைகள் பறிமுதல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அதிகாரம் இல்லை என்று தட்டிக்கழிக்க கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருச்சியில் தேசிய நெடுஞ்சாலையில் அராஜகத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். சட்ட நடவடிக்கை பாய்ந்தது. பாசன வாய்க்காலை 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தூர்வாராமல் கனரக இயந்திரத்தை பயன்படுத்தி தூர்வார வேண்டும். அரியலூர் விவசாயிகள் கோரிக்கை. தொடர் விடுமுறையொட்டி குற்றாலம் அருவியில் குவிந்த மக்கள்.
கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. நிபா வைரஸ் எதிரொலி தமிழக கேரள எல்லையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். ஆந்திராவில் கல்லூரி மாணவிகள் 200 முறை தோப்புக்கரணம் போட வைத்த ஆசிரியரின் செயலால் பெற்றோர் அதிர்ச்சி, நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். T20 போட்டிகளில் கடைசி 3 முதல் 4 ஓவர்கள் தான் முக்கியம். ஹர்மன்பிரீத் கவுர் கருத்து. பிரேசில் நாட்டின் சா பாலோவில் தொலைக்காட்சி விவாதத்தின் போது மேயர் வேட்பாளர் ஆத்திரம், சக வேட்பாளர் மீது நாற்காலியை தூக்கி எறிந்ததால் பரபரப்பு. அமெரிக்காவில் நிகழ்ச்சி நடத்தப்போவதாக வெளியான தகவலை நம்ப வேண்டாம், சல்மான் கான் விளக்கம். மோசடி நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. கடும் வறட்சியால் யானைகளை கொல்ல ஜிம்பாப்வே அரசு திட்டம். கடந்த 1988ஆம் ஆண்டும் யானைகள் இதேபோல் வேட்டையாடப்பட்டன என தகவல். ஹாங்காங்கில் டாய் ஹேங் ஃபயர் டிராகன் நடன கொண்டாட்டம். அந்நாட்டு மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்.